Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டு சேரி போடுறது நல்ல காட்டன் கிளாத்தாவும் இருக்கு, ஜரிகை வச்சதோட இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ வெயிட்லெஸ் சரியாகவும் வந்து அந்த மாதிரி சொல்லலாம். இது நம்ம பிங்க் கலர் பாட்டோட இருக்கு. இந்த பாட் கீழே ஃபுல் மேக்ஸி ஸ்டிச் பண்ண போறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டபுள் ஷேடோ வருது. இதுல வந்து இந்த பார்த்தாலும் எனக்கு தெரியும். இதுல வந்து ரோஸ் ஜாயின் ஆகி இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து என்ன தெரியுமா ப்ளூ மட்டும் இருக்கு. ஓகேங்களா? இதை எப்படி நான் ஸ்டிச் பண்ணி வீடியோ வாங்கினா எப்படி ஸ்டிச் பண்ணி போயிட்டு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நாம பாருங்க, நிறைய பேர் பிளவுஸ் கட்டிங்க்கு சப்போர்ட் கொடுப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எல்லாமே எனக்கு தெரியும்னா இல்லை, நானும் யூடியூப் பார்த்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நானும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கும் தனியா எந்த ஒரு கிளாஸோ எதுவுமே போகல. அது நானே அளவெடுத்து அளவு வச்சேன். அது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்னதா தைக்க ஆரம்பிச்சு இப்போ ஓரளவுக்கு எனக்கே நல்லா தைச்சு நல்லா தைச்சு ஃபிட்டா போகிறதுக்கு இப்போ நான் போகிறதுக்கு டேக்ல ஸ்டிச் பண்ணாதான் உங்களுக்கும் சரி தெரியாது. இந்த டேக்ல ஸ்டிச் பண்ணாதான் சரி. நம்ம டெய்லி சாரி என்ன வைப்போம், நம்ம நேரத்துக்கு சாரிலாம் நம்ம செய்யக்கூடாது. நைட்டு இதெல்லாம் வந்து சுடிதார் இருக்கும். அது வந்து இது வந்து ஒரு சுடிதார் சாரியை வந்து கம்மி பண்ணி சுடிதாரா நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். இது வந்து தனியாக நான் வந்து போட்டோ அட்டாச் பண்றேன். பார்க்குறவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. இதுக்கு கட்டிங் வீடியோ போகலாமா? வந்து வீடியோ போகலாம். வாங்க, நம்ம கட்டிங்குள்ள வந்தாச்சு. ரெண்டா மடிச்சிருக்கிற துணியை அப்படியே ரெண்டா ஹோல்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா முன்பக்கம் பின்பக்கம் எடுக்கிறதுக்காக, மேல உள்ள பார்ட் பிளவுஸ் பார்ட் மாதிரி எடுக்கும் இல்லையா, அந்த பார்ட் எடுக்கிறதுக்காக ரெண்டா ஹோல்ட் பண்ணியிருக்கேன். மூடிய பக்கம் என்ன பக்கம் பார்க்கவும், ஓப்பன் சைடு ஆப்போசிட் பக்கமும் இருக்கணும். அது ஆல்ரெடி நம்ம வந்து மேக்சிமம் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம சொன்னதுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது எந்த அளவுக்கு உயரம் வேணும் அப்படிங்கறத நோட் பண்றதுக்காக முன்பக்க உயரத்தை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கணும். அப்புறம் அந்த அளந்து எடுத்தாதான் அந்த கரெக்டா அதுக்கான துணி அளவையும் நம்ம அதுல நோட் பண்ண முடியும். 13.5 இன்ச்சுன்றது எல்லாருக்குமே நார்மலான அளவுங்க. ரொம்ப ஹைட்டா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துக்கு 14.5 இன்ச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? 13.5 இன்ச்சுன்றது நார்மலான உயரம். அந்த உயரத்தை வந்து நோட் பண்ணிட்டு நம்ம அந்த அளவு சுடிதாரை எடுத்துடலாம். இப்ப அந்த 13.5 இன்ச்சு நம்ம உயரம் வேணும் அப்படின்னா மேல ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு நம்ம விடணும். நெக்ஸ்ட் கீழே வந்து மடிச்சு அந்த துணி ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1 இன்ச் கிட்ட விடணும். அது எந்த அளவுக்கு அப்போ 13.5 இன்ச்சுனா பிளஸ் அது 1/2 இன்ச்சு 14, கீழே ஒரு 1 இன்ச்சு 15 இன்ச்சு கிட்ட நம்ம நீளம் வேணுங்க. 15 இன்ச்சு கிட்ட கரெக்டா அளவு வச்சு அதை வந்து ஒரு லைன் டிராப் பண்ணிக்கிறேன். டிராப் பண்ணி எடுத்துக்கிடணும். துணியெல்லாம் எந்த வித சுருக்கமும் இல்லாம நீட்டா எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து பிசுறு எதுவும் தெரியாம இருக்கிறதுக்கு நீட்டா ஸ்கேல் வச்சு ஒரு லைன் டிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேல ஷோல்டர் நம்ம பிடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து நமக்கு தையலுக்கான அளவு வேணும். அதையும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அளவு வந்து தையலுக்கான அளவுகள்லாம் எப்பயுமே தனியா நோட் பண்ணுங்க. அதோட சேர்த்து நீங்க ஜாயின் பண்ணி அடிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். நம்ம தையலுக்கான அளவு விட்டுருக்கோமா, கரெக்டா தப்பா அப்படின்னு. நீங்க எப்பயுமே கரெக்டான அளவை மார்க் பண்ணி தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதோட உயரம் எவ்வளவுன்னு சொல்லி உயரத்தை நான் மார்க் பண்ணுவேன். 13.5 இன்ச்சு உயரம். கீழே 1 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு அந்த நீளம் வந்து கீழே கேப் இருக்கு. ஓகேங்களா? அதையும் ஒரு லைன் டிராப் பண்ணிக்கலாம். மேல் பகுதியை நம்ம அளந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப அந்த அளந்ததை நம்ம அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணணும் அப்படின்னா அப்படியே அந்த அளவு பிளவுஸை அது மேல போட்டும் நம்ம எடுக்கலாம். இன்னொரு மெத்தட் படி நம்ம இன்ச்சு டேப் வச்சு அளந்தும் எடுக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு மெத்தட்லயுமே நம்ம செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து அது அப்படியே அதை மேல போட்டு கழுத்தோட உயரம், ஆம்கோலோட உயரம், ஷோல்டரோட அளவு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டா எந்த வித சுருக்கமும் இல்லாம நீட்டா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் பிகினர்ஸ்க்கு.
சிஸ்டர் கேட்டாங்க இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கொஞ்சம் போடுங்கன்னு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். பட் வீடியோவை நான் இன்னைக்கு எனக்கு கன்வெர்ட் பண்ணி போட முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நிறைய சாரீஸ்ல என்னென்ன மாதிரியான மேக்ஸிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். வேணுன்றவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நானும் உங்களோட ஷேர் பண்ணிட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த எல்லா அளவுகளையுமே ஸ்கேல் வச்சு லைன் டிராப் பண்ணிடுவோம். கீழே இருந்து ஒரு இன்ச்சுக்கு மேல எக்ஸ்ட்ராவா லைன் கொடுத்துட்டு வச்சு மைல்டா வந்து கீழ்பாட்டை ஜாயின் பண்ணிருப்பேன். அது எதுக்காக அப்படின்னா அந்த இடுப்போட சுற்றளவு வந்து அழகா நீட்டா உங்களுக்கு காட்டும், அதுக்காக தான். இன்னொன்னு சைடு அளவுமே நேரா கோடு போடாம எதுக்கு சிஸ்டர் பெண்ட் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு கூட நிறைய பேத்துக்கு டவுட் வரும். அது எதுக்காக பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து பிரின்சஸ் கட்டோ டாட்டோ எதுவுமே வந்து நான் பிடிக்க போறது இல்லை. நிறைய மார்பக அதிகமா இருக்கிறவங்களுக்கு பிரின்சஸ் கட் கொடுத்து இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மார்பகங்கள் கம்மியா இருக்கு, இது வந்து சின்ன பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு அப்படிங்கிற போய் அவங்களுக்கு வந்து நார்மலாவே நம்ம கட் பண்ணலாம். ஆனாலும் அவங்களுக்கு ஷேப் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நார்மலா எடுக்கிறத விட உள்ள மார்பகத்துக்கிட்ட உள்ள ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங் விட்டதுனால ஒரு 1/2 இன்ச்சு உள்ள விட்டு நான் வந்து அந்த வளைவு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆம்கோலோட அளவு வந்து நம்ம எப்பயுமே ஜாயின் பண்ணிட்டு அதோட பாதியை வச்சு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீட்டா ஒரு லைன் டிராப் பண்ணியாச்சு. ஓகேங்களா. கழுத்தோட அளவு, கழுத்து வந்து முன்னாடி வந்து எப்பயுமே வந்து வி நெக் கேட்டிருந்தாங்க, முன்னாடி வந்து ரவுண்ட் நெக் கேட்டிருந்தாங்க, பின்னாடி மட்டும் ஒரு டிசைன் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்படி கொடுத்தேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரவுண்ட் நெக். ஓகேங்களா. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, முன்பக்கம் பின்பக்கம்ன்றத கரெக்டா நோட் பண்ணி அதுக்குரிய கழுத்தை கரெக்டா வரீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க முன்பக்கத்தை வெட்டிட்டு அதுல போய் பின்பக்க கழுத்தை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்லெஸ் இல்லாம போயிடும் துணி வந்து மெட்டீரியல். ஓகேங்களா. அதனால அதை என்னைக்குமே கவனமா பார்த்துக்கோங்க. இது வந்து முன்பக்கம் நான் வந்து ஒரு முன்பக்க கழுத்தை மட்டும் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே லைனிங் கிளாத்தை கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரிஜினல் கிளாத்தோட ஜாயின் பண்ணி அடிக்க பாருங்க. அது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டாலும் லைனிங் கூட நம்ம வாங்கி மாற்றி போட்டுக்கலாம். பட் நீங்க ஒரிஜினல் கிளாத்லயே நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஸோ என்னைக்குமே என்ன பண்ணுங்க அப்படின்னா லைனிங்ல கட் பண்ணி அதை ஒரிஜினல் கிளாத்ல போட்டு எடுங்க. ஆள் ஒல்லியானவங்கன்றதுனால நான் முன்பக்கம் வந்து லைட்டா குடஞ்சி எடுத்து கட் பண்றேன் பாருங்க. அப்ப அந்த ஆம்கோல் கிட்டலாம் உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் இல்லாம நம்ம தவிர்க்கலாம். பின்பக்கத்துக்கு நம்ம அதை அப்படியே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிக்கிறதுல அப்படியே ஒரு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடு எடுத்தாச்சு. பட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நெக்கு நம்ம கட் பண்ணல. ஓகேங்களா. இப்ப எது முன்பக்கம் எது பின்பக்கம்ன்றத நீங்க கரெக்டா கணிச்சிட்டு அதுக்கப்புறமா வெட்டுங்க. இந்த மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நான் எழுதின மாதிரி எழுதிருங்க. நான் முன்பக்கம் அப்படின்னு சொல்லி நோட் பான் போட்டிருக்கேன், பின்பக்கம் தெரியறதுக்காக கீப் பான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்ப முன்பக்கத்துக்கு வந்து ரவுண்ட் நெக் தான். ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். ரவுண்ட் நெக் அதுல நான் மார்க் பண்ணிட்டேன். பின்பக்கத்துக்கு மட்டும் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒரு நாட் வச்சு கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த நாட் வச்சா எந்த மாதிரி மாடல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு வளைவு கொடுத்து, அதாவது போட் நெக் மாதிரி கொடுத்து கீழே ஒரு ரவுண்ட் கொடுத்து ஒரு நாட் கொடுத்துருந்தேன். அது நல்லா இருந்துச்சு, பார்க்க நீட்டாவும் இருந்துச்சு. கழுத்தோட எந்த அகலம் வேணும்ன்றத நம்ம எப்படி கரெக்டா மார்க் பண்ணணும், நம்ம கழுத்தோட அகலத்தையும் உயரத்தையும் மார்க் பண்ணியிருக்க அந்த பாக்ஸுக்குள்ளேயே தாங்க எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணணும். அது வந்து என்னைக்குமே அதை கரெக்டா பார்த்து இந்த பாக்ஸை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அளவுகள் மாறிடும். அதனால என்னைக்குமே அந்த பாக்ஸுக்குள்ள அந்த நெக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை டிராப் பண்ணிட்டு நீங்க வரைஞ்சு பாருங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு அழகா இருக்கும். பிகினர்ஸ்க்கு நான் சொல்ற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பின்பக்க கழுத்தையும் நம்ம வரைஞ்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன். பட் அந்த ஓவல் ஆனது எனக்கு ரொம்ப சின்னதா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நாட் நல்லா
நாட்டு போட்டாலே அது வந்து சுருங்கிரும். அப்ப ஓவல் சின்னதா இருந்தனால கொஞ்சம் ஓவல் வந்து பெருசு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவலை வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் பெருசு பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணேங்க. ஓவல் வந்து ரொம்ப சிறுசா தெரிஞ்சிச்சு. ஸோ அதை என்ன பண்ணேன்னா நடுவில் சென்டர்ல நம்ம அளவுகள்ல இருந்து ஒரு ரவுண்ட் கொடுத்து கட் பண்ணேன். நீங்க கொடுக்குற ரவுண்டுமே கரெக்டா பின்பக்கத்துல இருந்து பெருசாயிராம பார்த்து கரெக்டா கட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அந்த ஓவலுக்கு கீழேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிளாத்தை வந்து ரவுண்ட் பண்ணி கட் பண்ணேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பாருங்க நான் எந்த மாதிரி டிரா பண்றேன்னு. கொஞ்சம் ஓவல் சிறுசா இருந்ததுனால நல்லா இல்லை. கொஞ்சம் நல்லா அகலமா வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுறதுனால நான் அந்த மாதிரி அகலமா வச்சுட்டு கட் பண்ணேன். எக்ஸ்ட்ராவா அந்த உள்ள கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்து நாட் கொடுக்கும்போது அது கரெக்டா இருக்கும். பார்க்க உங்களுக்கு ஷேப்பும் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சூப்பரா எடுத்தாச்சு. இப்ப பாருங்க இப்ப வந்து நல்லா நீட்டா இருக்கு பாருங்க. ஓகேங்களா, கொஞ்சம் அகலமா இருக்கு. நம்ம நாட் கொடுக்கும்போது சூப்பரா இருக்கும் பார்க்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம லைனிங்ல கட் பண்ணி எடுத்தாச்சு, முன்பக்கமும் பின்பக்கமும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாரி வந்து கீழே வந்து நம்ம கொடுக்குற ஃபிளீட், இப்ப இருக்கிற எக்ஸ்ட்ராவா உள்ள எல்லாமே வந்து ஃபிளீட்ல போயிடும். ஃபிளீட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமா கொடுக்குறோமோ நல்லா உங்களுக்கு சுருக்கு நிறைய வைக்கும் போது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகேங்களா, இது வந்து எக்ஸ்ட்ராவா உள்ள 3 மீட்டர் எடுத்திருந்தேன். அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்தது போக மீதி ஒரு 2.25 மீட்டர் கிட்ட இருந்துச்சு. நம்ம இதை அப்படியே சுருக்குக்கு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றது நம்ம கட் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம சுருக்குக்கு கட் பண்ணிடலாம். பட் ஆனா உயரம் வேணும் இல்லையா, உயரம் எந்த அளவுக்கு வேணும்ன்றதை நான் நோட் பண்றேன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். லைனிங் ஒரிஜினல் கிளாத்தை விட லைனிங் வந்து கொஞ்சம் உள்ள அடக்கி இருக்கணும், அப்படின்னாதான் பார்க்க நீட்டா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வேணும்ன்றத வச்சு பார்த்துட்டு ஒரிஜினல் கிளாத் நீளத்தை விட லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியா வேணுன்றப்ப நம்ம அந்த அளவுக்கு பாருங்க நான் அளந்து நோட் பண்ணிட்டு அதுக்கு தக்கன நம்ம லைனிங் வந்து மடிச்சு கட் பண்ணிடலாம். ஓகேங்களா, மேல உள்ள பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி ரவுண்டாவே ஸ்டிச் பண்ணுவாங்க. அதாவது மேல உள்ள பாட்டை தச்சுட்டு கீழே உள்ள பாட்டை அப்படியே சுத்தி தப்பாங்க. சுத்தி கொடுத்து தைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா இருந்தா ஓகே, கொஞ்சம் வெயிட் போடும் போது என்ன ஆகும்னா அது அந்த டைட்னஸ் ஆகும். அப்போ உங்களால திருப்பி அந்த பிடிச்ச அந்த டாப்பை வந்து நம்மளால இந்த மேக்ஸி வந்து போட முடியாம ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிருங்க, முன்பக்கம் பின்பக்கம்னு 2ஆ பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வெயிட் போட்டாலும் என்ன பண்ணலாம்னா சுடிதார் எப்படி பிளவுஸை எப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் பிரிச்சு விட்டுக்கலாம், அதே மாதிரி இந்த மேக்ஸையும் நான் என்ன பண்ணலாம்னா வெயிட் போடுறேன் அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் பிரிச்சு விட்டு இன்னும் ஒரு தையல் எக்ஸ்ட்ராவா நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அப்படிதான் எல்லாருக்குமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். ரவுண்டா வச்சு அடிச்சு கொடுக்க மாட்டேன். நம்ம நார்மல் பார்ட் மாதிரியே தான் சுடிதார் எப்படி ஃப்ரண்ட் பேக் கொடுத்து 2 பக்கமும் சைட்ல ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் இந்த மேக்ஸியையும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட் போடும்போது இடுப்பு கிட்ட சதை போடும்போது கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்களே. கொஞ்சம் வச்சு போடுற மாதிரி இருக்கணும். எதையுமே நம்ம வச்சு உடனே தூக்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லா எவ்வளவு நாள் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, இது வந்து முந்தி, அது வந்து பிளைன். முந்தியில ஒரு பக்கம் வந்து நல்லா லைன் டாட்டா இருக்கு, ஒரு இது வந்து எம்டியா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த லைன் டாட்டா இருக்கிறத ஃப்ரண்ட் பக்கம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இந்த மாதிரி பிளெயினா ப்ளூவா இருக்கிறத பேக் சைடு கொடுத்துருவோம், 2 கலரும் கலந்து இருக்கிறத வந்து கீழே ஃபீட்ல வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி அந்த மாதிரி நான் கட் பண்ணேங்க. இதை வந்து பேக் சைடுக்கு எடுத்துக்குவோம். இந்த ப்ளூ கலரை வந்து பேக் சைடுக்கு எடுத்துக்கலாம். பேக் சைடோட லைனிங் கிளாத் போட்டு லைனிங் கிளாத் கரெக்டா கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் கிளாத் வந்து நம்ம தாராளமா எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு மீதி எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால என்னைக்குமே லைனிங்க கரெக்டா கட் பண்ணுங்க, மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஏதாவது செஞ்சிருந்தாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் பிகனரா இருந்து இப்பதான் நல்லா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா ஸ்டிச் பண்ணி வெளியே கஸ்டமர்கிட்ட கொடுத்து ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எல்லாருமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகணும்னா கண்டிப்பா வெளியே வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க.
பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஸ்டிச் பண்ண முடியாது. ஐயோ அவங்க எந்த குறை சொல்லுவாங்களே எந்த குறை சொல்லுவாங்கன்னு சொல்லட்டும். குறை சொன்னாதாங்க நம்மளை திருத்திக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதுலதான் நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. வந்து அந்த லைனிங்கை போட்டு எக்ஸ்ட்ராவா சுத்தி கிளாத் விட்டு எடுத்துட்டே பாருங்க. நீட்டா வந்தாச்சு. பின் பக்கம் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம முன்பக்கம் இதே மாதிரியே லைனிங் கிளாத்தை போட்டு முன் பக்கத்தையும் எடுக்கணும். இது வந்து இந்த டிசைன் முந்தி இருக்கு பாத்தீங்களா, இந்த டிசைன்ல முன் பக்கத்தை எடுக்குது. முன் பக்கத்து கிளாத்தையும் இதே மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க பிகினர்ஸ்னா கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலா போடுற இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை ஃபுல்லா ஸ்டிச் பண்ணாம பாருங்க. ரவுண்ட் நெக்ன்றதுனால அந்த ரவுண்ட் நெக்கை நம்ம கட் பண்ணிடுறோம். நீங்க சுத்தி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நல்லா நீட்டா கட் பண்ணி எடுத்துருங்க. பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து ஃபிளீட் வைக்கிறதுக்கு தாங்க. அந்த மடிப்பு வைக்கிறதுக்கு நம்ம டபுள் கலர் ஷேட் இருக்கிற இந்த பகுதியில இருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? எந்த அளவுக்கு வேணும்னா அவங்களோட சுற்றளவு எவ்வளவு இருக்கோ, இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கோ அதையே 2 மடங்கா ஆக்கி, இடுப்பு சுற்றளவு அளந்து அதை 2 மடங்கு ஆக்கி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிட்டு இந்த டபுள் ஷேடா உள்ள இடத்துல வந்து நான் கரெக்டா வந்து 4 ஹோல்ட் பண்ணி மடிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா முன்பக்கம் டபுள் வரணும், பின்பக்கம் டபுள் வரணும். ஓகேங்களா? சுருக்கு வைக்கிறதுக்கு. ஸோ அதை நான் அளந்து எடுத்துக்கிட்டு இன்னொன்னு நெக்ஸ்ட் உயரமும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அவங்களோட உயரம் பார்க்கணும். கீழே வந்து பார்டர் வரும், மேல பார்டர் வராது. அந்த மேல உள்ள பார்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். மேல் பக்கம் உயரத்தை பார்ப்போம். முதல்ல உயரம் பாத்தீங்கன்னா 32 இன்ச்சு கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்ச்சு டேப் வச்சு கரெக்டா மேல் பக்கம் உயரத்தை அளந்து எடுத்துக்கோங்க. 31, ஆமா 32 இன்ச்சு கிட்ட வந்துச்சு. மேல வந்து தையலுக்கு ஏற்கனவே 1 இன்ச் நம்ம விட வேண்டியது இருக்கும். கீழே வந்து பார்டர் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இடுப்போட சுற்றளவு எவ்வளோன்றதையும் அளந்துக்கோங்க. அதை வந்து 2 மடங்கு ஆக்கி அதுக்கு தக்கன துணி எடுத்து கட் பண்ணிருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல சாரி நிறைய இருக்கு, ஃபிளீட் நிறைய வைக்கலாம் அப்படின்னா தாராளமா நிறைய ஃபிளீட் இருக்குன்னா சாரி நிறையாவே வச்சு நீங்க ஃபிளீட் கன்வெர்ட் பண்ணி வெட்டி எடுத்துருங்க. மேற்பக்க உயரம் வந்து 32 நம்ம எடுத்தோம். பிளஸ் 1 இன்ச்சு தையலுக்கான அளவு 33 இன்ச் வேணும். 33 இன்ச்சை வந்து கரெக்டா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு கிளாத்தை வெட்டி சரியா எடுத்துக்கலாம். நான் எப்படி 4 மடிச்சு போட்டுக்கேன் பாருங்க. 2 இது முன்பக்கத்துக்கு வரும், 2 இது பின் பக்கத்துக்கு வரும். ஓகேங்களா? சாரி வந்து பார்டர் கரெக்டா வர்ற மாதிரி நீட்டா கட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்ற இறக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இல்லாம போயிடும். ஓகே, இது வந்து நம்ம ஃபிளீட் வைக்கிறதுக்கான பகுதியை வந்து நம்ம கரெக்டா எடுத்தாச்சு. இதை 2ஆ மடிச்சு 2 பகுதியில கட் பண்ணி நம்ம முன்பக்கம் பின்பக்கத்துக்கு நம்ம எடுத்துருவோம். ஃபிளீட் வைக்கிறதுக்கான மொத்த துணி எடுத்திருப்போம். இப்போ வந்து அந்த ஃபிளீட்ல வந்து முன்பக்கத்துக்கு பின்பக்கத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், சுத்தி அடிக்காம முன்பக்கம் பின்பக்கம் தனித்தனியா கொடுத்து 2 பக்கமும் ஜாயின் பண்ண போறேன். அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு ஜாயின் பண்ணும்போது தேவைன்னா நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்றேன். ரெண்டா மடிச்சிட்டு 2ஐயும் இப்ப இதையும் சரிசமமா கட் பண்ணிடலாம். இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து உயரம். கட் பண்ணியாச்சு.
கட் பண்ணினாலே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது வந்து உயரம் வந்து 32 இன்ச்சு. பட் இது அதிகமா இருக்கு. ஸோ அந்த உயரத்தை நம்ம எப்படின்னா அளந்து கரெக்டா மடிச்சுக்கோங்க. மடிச்சு நீட்டா பார்டர் ஒரே அளவா இருக்கிற மாதிரி துணியை மடிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேல பார்டர் கீழே வரை இறங்கிடுச்சு ஏறிடுச்சுன்னா நீங்க ஸ்கர்ட் அந்த இது போடும்போது ரொம்ப ஏற்ற இறக்கமா அசிங்கமாயிரும். அதனால அதை நேரா கரெக்டா வச்சுட்டு கட் பண்ணுங்க. இப்போ சாரியை நான் 2 மடிச்சு போட்டு எந்த அளவுக்கு வேணும்ன்றத பார்த்து மார்க் பண்ணியிருக்கேன். 32 இன்ச்சஸ் 30 ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச் வச்சு 33 இன்ச்சஸ் வச்சிருக்கேன். கரெக்டா அதே நேர்கோட்டுல கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டா எனக்கு கட் பண்ண வராது அப்படின்றவங்க ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நம்ம பொறுமையா ஒரு விஷயத்த செய்யும் போதுதான் அதை நீட்டா நம்மளே ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ என்னைக்குமே நிதானமா செய்யறது நிதானம் பிரதானம் சொல்லுவாங்க. அதனால என்னைக்குமே நிதானமா நம்ம செய்வோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கைப்பகுதியை கட் பண்ண போறோம். கையுமே வந்து அந்த டபுள் ஷேடோ உள்ள அந்த பகுதியில இருந்து கட் பண்றேங்க. கை எப்படி கட் பண்ணா 2 மடிச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு பார்டர் வர மாதிரி சின்ன பார்டர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வர்ற மாதிரி வச்சிருக்கேன். பெரிய பார்டர் வந்து கீழே வர்ற மாதிரி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ கைக்கு வந்து சின்ன பார்டர் வச்சு அழகா கொண்டு வந்துச்சு. ஸோ சின்ன பார்டரை கைக்கு வச்சு 2 நாளா ஹோல்ட் பண்ணிட்டு அதாவது முட்டி மடக்குற அந்த கை வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ 9 இன்ச்சு 9.5 அந்த அளவுல வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். 9.5 இன்ச்ல வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். பார்டர் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. கைக்கு வந்து லைனிங் கொடுத்தா கொஞ்சம் கனமா தர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பட்டு சாரிலாம் இது கொஞ்சம் காட்டன் சாரியோட கலந்ததுனால அதுக்கு வந்து லைனிங் கொடுக்காமலே கொடுத்தாலும் நீட்டா இருக்கும். சில பேர் பஃப் ஸ்லீவ் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு பஃப் ஸ்லீவ் வச்சு கொடுங்க, நல்லா இருக்கும். கையோட அளவு ஏற்கனவே அந்த இதுல வந்து அதுல வந்து சின்ன கை தான் இருந்துச்சு. பட் நம்ம ஃபுல் ஹேண்ட் வைக்கிறதுனால 9.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இதுல வந்து சின்ன கை இருக்கிறதுனால நம்ம அது வேண்டாம். 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு தையலுக்கான அளவு நோட் பண்ணிட்டோம். இதுல இருந்து 3 இன்ச்சு ஆம்கோல் சைடு குறைச்சிக்கணும். ஓகேங்களா, எப்பயுமே நம்ம கை கட் பண்ணும்போது தெரியும், ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். 3 இன்ச்சு கை கட் பண்றதுக்கு குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு நம்ம லைன் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பெண்டிங் கொடுத்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வளைவு சரியா வரல அப்படின்னா அந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். கை பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அவ்வளவுதாங்க. கையே முன்பக்கம் பின்பக்கம் கீழே ஃபிளீட்டடு எல்லாமே நம்ம சூப்பரா பக்காவா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை எவ்வளவு அழகா அந்த மேக்ஸியை நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். மேக்ஸி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் போட்டோவோட அட்டாச் பண்றேன். இதுல வந்து பார்டர் நல்லா பெருசா இருக்கு. இந்த பார்டர் வந்து ஃப்ரண்ட் பக்கம் கொண்டு வரலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். அதை ஸ்டிச்சிங் பண்ணும்போது என்ன ஐடியா தோணுதோ அதை பொறுத்து செய்வேன். ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், பட்டி எல்லாம் கிடையாது, கைப்பகுதி, ஃபிளீட் வைக்கிறதுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ள போலாம்.